விளையாட்டு காட்டு பண்ணிய விட்டு அண்ணே நம்ம ஊருக்குள்ள விலங்கு போந்துருச்சு அத பார்க்க கரடி மாதிரி இருக்குது என்னடா ஊங்கிறியா ஊம்ப சொல்றாடா இப்படி ஒரு வினோதமான மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை மிருகம் இல்லடா வேற என்ன என்ன பாக்கற உனக்கு எப்படி தெரியுது என்னடா கீழே இருக்கிறது மேல இருக்கு மேல இருக்குது கீழே இருக்கு எங்கிட்டு தொங்கினாலும் வேலை நடந்தா சரிதானே என்னடா இது கருவக்கட்ட தூறு மாதிரி இருக்கு பிரியா இது ஆபத்தான மிருகம் அது என்ன பிரியா தொப்புன்னு உனக்கு ஐயோ இது மிகவும் ஆபத்தான மிருகம் ஃபைட் பண்றியா ஆமா சண்டை எப்படியா போடுவா கீழ எதையும் பிடிக்க போறோம் எதை பிடிச்சாலும் ஃபைட் தானே போட்டேன்னு மூஞ்சி முகரை பாரு ஏய் எங்க அம்மா என்ன ஆள அம்மாவா என்ன டேய் சகல ஒரு பொம்பளை உன்னை நெஞ்சில கைய பிடிச்சு தள்ளுது என்னது ஒரு பொம்பளை நெஞ்ச பிடிச்சு தள்ளுது நீ ஆம்பளை என்னடா நீ என்ன சுண்ணாம்ப தின்னி என்ன நீ பிடிச்சு தள்ளுறா நெஞ்ச பிடிச்சு தள்ளுறா தைரியமான ஆம்பளை தள்ளுறா உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன் ஏண்டா தள்ள சொல்லுவே கடைசில சங்கத்தில் நீனே மாட்டி விடுவே ஏய் தள்ளியா ஏய் ஏய் கச்சா 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 ஆள் தெரியாம மோதிக்கிறதுக்கு ஏய் யாராதான் எனக்கு என்ன ஏய் ஆறாந்தா நான் பெரிய ஃபைட்டர் மேன் என்னது ஃபைட்டர் மேனா என்ன அது தொப்பை மான் கராத்தே இந்த லூசை எங்க இருந்து பிடிச்சு கூடியாந்து சீக்காரு என்னத்தடா தின்னு தொலைஞ்ச இங்க ஃபைட்டர் சொன்னாங்க யார் சொன்னா இங்க சொன்னாங்க ஏய் அப்ப யாரா அவன் வந்துட்டே மேடைக்கு வந்துட்டேன் பாக்ஸிங் ரிங்ல தான் இருக்கேன் ஏய் ஏய் ரெப்ரி அவன் ஏய் ரெப்ரி தொப்புரியா ரெப்ரி ரெப்ரி மா மேலாடத்துல நீ என்னடா வந்தோனே பயமுறுத்துற ஏய் நீ என்ன கடை போட வந்தவங்க எதுக்குடா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க கடை போட வரலடா கடையை கொண்டு போய் அங்க பாக்குறீங்களா ஏங்க இத கடை சொன்னா அதை என்ன சொல்லுவீங்க ஏய் யாரா நீ கடல் என்ன யாரா நீயா ஏய் ஏய் இருடா சத்த நிறா போறா ஏங்க யாரான்னு தெரியாம வந்திருக்கியா ஏய் ஆய முடுறா ஐயா வந்துட்டேயா தாய முடுமா முதல்ல வந்துட்டேன் சார் ஆமாம் ஆமாம் ரிங்கில் தான் நிற்கிறேன் நல்ல கூட்டம் ஆமா ரெண்டு பேர் தான் சண்டை போட நல்ல ஃபேமஸான ஆள்னு நினைக்கிறேன் சண்டை போட உங்க பேரா அது WWE சாம்பியன்ஷிப் இருத்தா சேத்த பொறுத்தா சண்டை போட போறவங்க பேரா ஒரு நிமிஷம் இருங்க அந்த பா சொல்லிடுறேன் செல்லுல தானே சேதி ஏற்றி வச்சிருக்கேன் காயடி கார்த்திராஜா மட்டடி மருதமணி 2 பேர் நீ தான் கார்த்திராஜாவா காயடி கார்த்திராஜா நீ தானா நீ தான் சண்டை போட வந்திருக்கியா ஆமா சார் அவன் எங்க மட்டடி மருதமணி ஆளே இல்ல என்ன இதுவரை யாரும் அடிக்கவே இல்ல அப்ப நீ மட்டும் தான் இருக்கியா அதான் வெற்றி இனிமே அப்ப இவனுக்கு கப்ப கொடுத்துடலாம் கப்பு கப்ப கொடுத்துடலாம் இவனுக்கு அவன் ஆள் வல்ல ஓடுறான் நான் தான் வெற்றி சரி ரைட் ஓகே அவனுக்கு கப்ப மிஸ்டர் தமிழ் இஸ் அண்ணே இந்த மைக்கை போடுகிறேன் அண்ணே இவங்க கிருத்தனை முடிச்சவங்களா இருக்கிறாங்க டேய் யாரா இங்க டேய் WWE championship SmackDown from the top at the SmackDown டேய் நீ தான் மட்டடி மருதமணியா நான் தான் ஒன்ன பார்த்தா காட்டு பண்ணி மாதிரி இருக்கு இன்னொன்னு பார்த்தா சுடுகாட்டுல எந்திச்சு டேய் ஏய் சொல்றா இங்க இருங்க சார் சொல்லுங்க சார் ஒரு இத எங்கன சார் வைக்கிறது ஐயோ டேய் இது என்னது இதா என்னத்த சொல்றது குஞ்சு டாப் குஞ்சு மேல டாப் ஆக்கிற ஏய் சரி அத எதுக்கு கோழி குஞ்சு மேல வைக்கணும் இந்தடா வாய் மாஸ்க்டா அது
கமான் போட்டுக்க நல்லா போட்டுக்க. ஐயோ மூத்திர எவன்ட்ட கொஞ்சம் இங்க கொண்டாந்து வச்சதே எதிரே எடுத்துட்டு வந்திருக்க. யார்டா எடுவட்ட பிள்ளைங்க வா டேய். வா டேய் கண்ணா. சார் அண்ணே அண்ணே இந்த மைக்க போடு அண்ணே. ஹலோ ஹலோ ஐயா தலைவா டேய் டேய் சார் என்ன சார் ஏய் நில்லுங்கடா. சார் அண்ணே படுத்துக்கிட்டு அண்ணே இந்த மைக்க போடு அண்ணே. ஹலோ ஆவ் பா டேய் 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 ஆடாதீடா ஆடு அழிப்பல்லடா. சார் என்ன சொல்லுங்க ஏய் 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 இருங்கடா. சார் ஐயோ குருவே தம்பி தம்பி ஏய் இருடா இருடா சத்த போடுங்கடா ஐயரா. மிஸ்டர் மார்கென்ட்ரி சார் ஏய் ஏய் நான் அது இல்லடா இங்க டேய் இங்க வா நில்லுங்கடா ஒரு இடத்துல. ஏய் 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 அட பாரு ரெப்ரிக்கு கோவம் வருதுடா. ஏடா ரெப்ரி போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா. இங்க பாரு ஒழுங்கா விதிமுறைக்கு கட்டுப்பட்டு 2 பேரும் நடக்கணும். சார் சார் சரியா? ஓகே விதிமுறை இங்க யாரு விதிமுறை என்னன்னு சொல்றேன்னு முதல்ல அதை கேட்டுக்க. சொல்லுங்க சார் இவன் யாரா இடையில கண் பார்வை வாங்க பூண்டு கிலோ 100 ரூபா, பூண்டு கிலோ 100 ரூபா. வாங்க பூண்டு பூண்டு பூண்டு. என்னடா பூண்டு வியாபாரம்லாம் பாக்குறீங்க? சார் சொல்லுங்க சார் விதிமுறையை சொல்றேன் ஒழுங்கா கேட்டுக்க. ரிப்ரி தலால எங்க இருந்த ரிப்ரி இவங்க விதிமுறை தேவையில்லாம சார் கோச்சிக்கிறாதீங்க நீங்க ஏன் சார் மண்டையில அடிக்கிறீங்க? நீங்க மண்டையில அடிக்க நான் டேய் டேய் கார்த்தி என்னமோ சொல்ல வராடா சுத்தி அண்ணே. ஒழுங்கா பேசு ஒழுக்கமா பேசு. யாரு சார் இத வச்சு நான் என்ன பண்ணேன்? நீ தூங்கடா. ஏய் ஏய் இல்ல சார் அட சொல்றத கேளுங்க வாடா. சார் மட்டடி மருதமணி சார் உங்க மட்டையை நீங்க ரொம்ப யூஸ் பண்றீங்க. இது ஆமா தேவையில்லாத சார். ஒண்ணு. உங்களுக்கு விதிமுறையை சொல்றேன் கேட்டுக்குங்க. ஓகே சரியா? டேய் சார் 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 இது படி சொல்லுங்க சார். ஏன் உனக்கு படிக்க தெரியாதுல? எனக்கு தெரியும். எனக்கு புத்த மாட்டேங்குது சார் தெரியும். ஏய் இங்க வாடா இங்க. நீ என்ன பண்ணாலும் கொண்டாந்து அன்பளிப்பு கொடுக்குற. யார் அன்பளிப்பு கொடுத்தது யாரு? டேய் மருதமணி தாவுடா தாவு. அவன் தாவி அடிச்சிருவான் அவளை முடிஞ்சு முண்டை என்ன செய்யற? நாய்க்குட்டி மாதிரி தெரியுது. என்னது பேரு பேர் வாசிக்கிறதுக்கு தான் கேப்ப விட்டியா? பாரு படி நீயே படி. உனக்கு தான் கொடுத்துருக்கா. வா படி. தூத்துக்குடி கொத்தனாரு தூத்துக்குடி கொத்தனார்ல அப்புறம் தூத்துக்குடி குத்துனார்ல. இத்தனை நாள் எங்கனே இருந்த? ஏய் இத்தனால ஏய் படிடா. டிரைவர் பிரசாத் பாலமுருகன் இம்மானுவேல் 200 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு அளிக்கிறார். அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் என் நஞ்சார்ந்த மனமார்ந்தே தெரிவித்துக் கொள்கிறேன். மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி ரைட்டு முதல்ல இங்க வா. அடே! இருடா உள்ள வச்சுக்க பத்திரமா. என்னங்க அதுக்குள்ள போய் திணிக்கிறீங்க? நீங்க எல்லாம் உள்ள திணிக்கிறது இல்லையா? உள்ள கேளுங்கடா விதிமுறை. பரவாயில்ல தேறி சார் சொல்லுங்க சார். பலா சூப்பர்ரா. டேய் மட்டை சார் சொல்ற கேளு. டேய் நீ வாங்கடா. விதிமுறையை கேட்கணும். இந்த கை முட்டிக்கு இங்கிட்டு தான் அடிக்கணும். கை முட்டியா? ஏய் ஐயோ நான் கை கச்சா 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 நான் இன்னைக்கு தான் முடிச்சேன். சார் 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 அவங்க 2 பேரும் அத பண்ணா நான் என்ன பண்ணனும்? நீ டேய் மருதமணி வா நம்பர் 1 கையடிப்போம். ஏய் என்னடா? டேய் தாண்டா கைமுட்டி. சொல்லுங்க சார். எடுத்துக்கிட்டே சார் கை முட்டி சோதாங்கயா நிப்பாங்கயா சார். இந்த கை முட்டிக்கு இங்கிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஓ சரியா? அதுல அங்கட யூஸ் பண்ணி தான் இந்த நிலைமையில இருக்கு. ஆமா எதை யூஸ் பண்ணனும்? என்னது? கையை தான் யூஸ் பண்ணணும். சரியா? சரியா இப்படி கச்சா 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 கச்சா. இங்க வாங்கடா. அடுத்து சொல்றேன் கேட்டுக்க. சார் அது கில்லா கில்லா அது அஞ்சு. எவனாவது அடிச்சு ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா 10 என்றதுக்குள்ள அவன் எந்திரிச்சா இந்த அடிச்சவே வின்னு. ஓஹோ ஒருவேளை கீழ விழுந்தவனுக்கு எந்திரிக்கலனா? எந்திரிக்கலனா அடிக்காதவே வின்னு. கீழ விழுந்தா நீ கையில புடிச்சுக்கறியா? டேய் டேய் இங்க இரு. முதல்ல 2 பேரும் சாமியை கும்பிடுங்க. சாமியை கும்பிடுங்க. மேட்ச் ஆரம்பிக்க போகுது. சாமி சே மாரியாத்தா. டேய் என்னடா சரி எந்தடா? எந்த அவங்களுக்கு எந்திரா. ஐயோ
அவன் கிடக்கிறத பாருங்க. மூக்கு உடைச்சிருச்சுடா. டே ரெப்ரி, அட மானங்கட்ட ரெப்ரி, என்ன பண்றாங்க பாடுறா. வாடா மணியனே, நானும் அடிக்க வரட்டுமானே? நம்ம ரெண்டு பேரும் சார் சொல்லுங்க சார், நேராச்சு எனக்கும். பாரு அவன் தயாராயிட்டான். இங்க நீருடா கூலிங் கிளாஸ் போட்டு பைட்டு போடுறவன கேட்டா பாக்குறேன். அண்ணே கேமராமேன் அந்த பக்கத்துல இருக்க கம்பி எடுத்துருவானே, இவன் கையில கொடுப்போம். இசு வெட்டிக்கிட்டே இருக்கு இவனுக்கு. சார் ஏன்டா ஒரு கம்பி இருக்கு சார்? ஏய் இல்ல வச்சிருக்கேன். அதுதானே கையை ரெடியாவே வச்சிருக்கேன். ஓகே ரெடி 1 2 3 சொன்னோனே ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கணும். சார் சார் ஓகே இருங்க சார். ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கணுமா சார்? அங்க இல்லடா, இவங்க நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும். ஓகே ஓகே. நீ இங்க வா, பின்னாடி வா. பின்னாடி வா. நீ ஏன் சொத்து இன்னைக்கு? கரெக்டா ரெடியா இருக்கீங்களா? ஓகே ரெடியா? 1 2 1 2 3 சொன்னோனே அடிக்கணும். ஆமா 1 2 3 ஏடா ரெப்ரியை போட்டு புழக்கிறிய? டே ரெப்ரி, ஆனா லூசு பையனா அவரை ஏன் போட்டு அடிச்சீங்க? புது Dress போடுவியா? புது Dress போடுவியா? என்ன புது வண்டியா? நீங்க தானே சார் அடிக்க சொன்னீங்க? டேய் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சாதான்டா கப்பு வாங்க முடியும். என்னடா போட்டு அடிக்கிறீங்க? நீங்க அப்படி சொல்ல வேண்டியானே. நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா கப்பா தருவீங்களா சார்? கப்பு என்னைக்கு உற்பத்தி ஆகுது? மணியனே அடிச்சா கப்ப பொழக்குமானே? ஐயோ மணிகண்டா சார் சொல்லுங்க சார். டேய் மணிகண்டா கச்சா 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 கச்சா. டேய் என்னடா நடக்குது? டேய் அடா இவன் கேடி வாங்க அடி. ஐயோ வீசுது, மூத்திர கவுச்சி அடிக்குது. எவே வச்சிருந்தானே மூத்திரத்தை ஒழுங்கு விட்டு நான் தாண்டா வச்சிருந்தேன். அதான்டா வாங்கடா சார் சொல்ற கேளு. அட்டென்ஷன்ல இல்ல. என்னப்பா நீங்க தானே அட்டென்ஷன் சொல்ல சொன்னீங்க. சிக்கன் பிளிங் ஜாப் பிரியாணி முட்டை. ஏலாம் சார் ஏலாம் வந்துருவே. அட லூசு முண்டை எங்க நின்னு கத்துற? எங்க என்ன பண்ற இப்ப? மைக்ல ஏல வட்ட மண்ட மைக்ல. எந்த மைக்கு? மண்ட மைக். அதுக்கப்புறம் அப்புறமா பேசுறியே போ. யாரு சார் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும். என்கிட்ட நாங்க ரெண்டு பேரும் தான் சார் இப்படினால அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ காட். மருதமணி மட்டாடி. அவன் பின்னாடி குத்தி விளையாடிட்டு இருக்கான் சார். தம்பி முன்னாடி தான் அடிக்கணும் தம்பி, பின்னாடி அடிக்க கூடாது. சார் எனக்கு முன்னாடி அடிச்சு பழக்கம் இல்ல சார், பின்னாடி தான் சார். ரெப்ரி நடுவுல அடிக்கலாமா ரெப்ரி? நடுவுல யார் அடிக்க போறது? இருக்கடா ரெடிடா. ரெடி போலாமா? ஓகே ரெடியா? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அடிடா. அடிங்கடா. அடி. அட ரெப்ரி குண்டா நீ ஒதுங்குடா. தேவைக்கு சண்டைக்கு வரலடா, கொக்குக்கு கண்ணி வச்சு வந்திருக்காங்கடா. ஏண்டா ரெப்ரிய வச்சு சடங்கு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா நான் சண்டைக்கு வரல. ரெப்ரி அண்ணன் நம்ம சொல்ல வருது சொல்லட்டுமே. டேய் இங்க வாங்கடா. நீ என்ன ஏன் பின்னாடியே ஒளியறிய? உங்க முன்னாடி வரலடா. அவன் என்ன கும்மாங்குத்து குத்துறான். அவன்கிட்ட மாட்டி விட்டு என்ன அடி வாங்க வைக்க போறியா நீ? எனக்கு யாரும் இதுவரை போட்டிக்கு வந்ததே இல்ல. ஏன் நீ போட்டி போட்டது இல்லையா? இப்போ ஒழுங்கா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒழுங்கா அடிக்கிறிய. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு சேர்ந்து அடிக்கணும். ரெடியா? மறுபடியும் 1 2 3 சொல்லுவேன், ஒழுங்கா அடிக்கணும். ரெடியா? கட்டி பூடி கண்டபடி கட்டி பூடி எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன். அந்த இடத்தில் நண்டு முடிப்பேன்.
ஓடிடுச்சுடா, அது ஓடி ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஏடா பொம்பளை பிள்ளைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியலையாடா? நீங்க எப்ப சார் வந்தீங்க? கண்டுபிடிப்பேன். ராக்கோழி 2 முழிச்சிருக்கு, கண்ணு மூடான தவிச்சிருக்கு. ராக்கோழி 2 முழிச்சிருக்கு, கண்ணு மூடான தவிச்சிருக்கு. உள்ளாடைதான் நெருப்பா குறிக்க கடிச்சாமலே செத்தாதான். ரெப்ரி இன்னொரு பாட்டு பாடட்டுமா ரெப்ரி? அடையாளம் தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கான்டா அவன். மாசி மாசம் மாலான பொண்ணு மாமே எனக்கு நானே இன்னும் மொச்ச பயிரை திங்காத, மொச்ச பயிரை திங்காத. நிலவு பத்தாச்சு போங்க எடுக்க எடுக்க காமலாவிலோகம் காண கவிப்ராதயாகம். வெக்கம் படருது படருது. இறுதிச்சடங்கு காலை 6 மணிக்கு. மரண அறிவிப்பு. மட்டடி மணிம மருதமணியானது அவரது உடலது நல்லடக்கமானது சுடுகாட்டில் கிடந்த மாதிரியே கிடக்கிறான் பாரு. மோரைய பாரு, ஊத்துக்கிட்டு பாருங்களேன். சுடுகாட்டில் கிடக்கிற மாதிரியே கிடக்கிறான் பாரு. என்ன என்ன கனவு சண்டால சிரிக்க. அவங்க சும்மா இருந்தாலும் இவங்களுக்கு 2 பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. வாழ்க்கை ஒரு கனவுதானையா, ஒன்றை உந்தன் மனம் கேட்டது. டேய் உங்க 2 பேருக்கு ஒரு ஆஃபர் தரேங்க. வா வா, நினைக்காதீங்க. வா ரெப்ரி, எனக்கு ஒரு சந்தேகத்தை தீர்த்து வைடா. என்ன என்ன? நீ சண்டையை கூட்டி வந்தியா, 2 பேத்தையும் கூட்டி விட வந்தியாடா? எனக்கே தெரியலடா. சாமி சொல்லுங்க. ரெப்ரி இல்லம்மா, ரெப்ரி. சும்மா இருடி. யாரு? டேய் லைன் அங்கே விடாத, இங்க பாருங்கடா, என்ன பாருங்கடா 2 பேரும். என்னடா உனக்கு என்னடா பண்ணுது? வேர்த்து ஊத்துது. வேர்த்து ஊத்துதா? டவுசர் வேட்ட டைட்டா பண்ணி கச கச கசன்னு இருக்கு. கலட்டி போட்டு கீழே நில்லு. இங்க பாரு, 2 பேருக்கு ஒரு டேய் என்னடா சொல்லுங்க. 2 பேருக்கு ஒரு ஆஃபர். ஒரு சும்மா இருக்க மாட்டாங்க போல் இருக்க. அம்மு குட்டி எவன் ஜெயிக்கிறானோ 2 பேர்ல போட்டி போட்டு எவன் ஜெயிக்கிறானோ அவன்ல ஒரு ஆளு 2 பேரையுமே கூட்டிட்டு போலாம். அதான் ஆஃபர். ரெடியா? அப்ப நான் ரெடியா? போலாமா? போலாம். ரெடியா? மறுபடியும் 1 2 சொல்லவா? ஓகே ஓகே. ஹலோ மதுரை பாக்ஸிங்க்கு கிரிக்கெட் க்ளவுஸை போட்டு வந்தவங்க வைக்கதான்டா. இருவட்ட பள்ளி சொல்லுங்க. வாங்க வாடா செல்லம் வாடா. எனக்கு ஒரு சந்தேகம். 2 பேருமே தோத்து போயிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிடலாமா? அதைத்தானே நான் லைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வா இவ்வளோ நேரம். சார் தம்பி என்ன சொல்ல வர? இங்கே மதுரை கார்த்திக் அவர்கள் இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் மருதமணி அவர்களுக்கு 250 ரூபாயும், எனது அன்பு தங்கை சிரிப்பழகி ஜெயப்பிரியா அவர்களுக்கு 250 ரூபாயும் அன்பளிப்பாக கொடுத்த எனது அன்பு நண்பர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது அன்பு தங்கச்சி மருதமணி அண்ணன் சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. தம்பி பாதி கணக்கு போடாதீங்க. வாரு ஆளுக்கு உங்களுக்கு அடி வாங்குற எனக்கு ஒரு ஆள் பாராட்டி அன்பளிப்பு கொடுத்துருக்கு. நாடக உலகின்
மிகச்சிறந்த ராஜபாட்டு, மிகச்சிறந்த நாரதர் எனது அன்பு தந்தை இசை புயல் வெங்கடேஸ்வரன் அவர்கள் ரூபாய் 500 அன்பளிப்பளித்து பெருமை செலுத்துகிறார். நல்லா ஜோரா கைதட்டு 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 கைதட்டுதா. அடி வாங்குறவனுக்குலாம் கை தட்டல போடா. கைதட்டு கைதட்டுங்கிறேன். அந்த அப்பத்தா நல்லா கைதட்டுற மாதிரி எடுத்துட்டு வந்து மூக்குக்குள்ள விரல விடுவார். அதான் அது ரைட். எல்லாருமே அன்பளிப்பு கொடுக்கலாம். எல்லாருமே அன்பளிப்பு சொல்லிக்கிறேன் சார். சொல்லு. எனக்கும் எனது செய்யப்பெரிய அவர்களுக்கும் ஆளுக்கு 250 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய எனது அன்பு தம்பி அவர்கள் அன்பளிப்பு வழங்கியவர்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி வணக்கம். எங்களுக்கெல்லாம் அன்பளிப்பு வழங்க காத்து கொண்டிருக்கும் ராஜபாட்டு நாரதராகிய எனது அன்பு தம்பி வெங்கடேஸ்வரன் எல்லாத்துக்கும் ஆளுக்கு 500 தருவார். இப்ப இவருக்கு ஊம்புறவர் கொடுத்திருக்காரு. பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் மருதமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புன்னடை போற்றப்படுகிறது. இங்கே மறு பப்புனாக நடிக்கும் எனது அன்பு தம்பி நண்டுபாலா அவர்களுக்கு புன்னடை போற்றப்படுகிறது. பார்த்தா தம்பி மூலம் அரங்கேற்றான். எல்லாம் ஜோரா கை தட்டுங்க கை தட்டுங்க. நண்டுபாலா அவர்களுக்கு சிறப்பு 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 நன்றி நன்றி. புன்னாடை போற்றி பெருமை சேர்த்து காக்கில பத்து விழா குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரெப்ரி இவங்க 2 பேரும் நன்றி சொல்லிட்டு இருக்க. அவன் என்ன பண்ணிருக்கான் பாரு. நான் எதுக்குடா வந்தேன்? நான் இங்க எதுக்குடா வந்தேன்? ஐயா அவனுக்கு போடாதீங்க, பொன்னாடி போடாதீங்க. அவனுக்கு இங்கு மருதமணியாக நடிக்கும் மருதமணியாப்பா பப்புன் மருதமணியாக நடிக்கும். மருதமணி தான்டா நடிக்கிறேன். மருதமணியாக நடிக்கும். என்னடா எங்களுக்கெல்லாம் நான் எனக்கு பொன்னாடை ஊத்திட்டாங்க போட சரியா இல்லைன்னா நான் ஆளை கூட்டி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய சிங்காரி இன்னும் பேரவே சொல்லல. நானு எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் இந்த கிராமத்தர்களுக்கும் என் அன்பு சொந்தங்களுக்கும் இங்கே நடிப்பதற்கு வாய்ப்பளித்த எனது அன்பு தம்பி கீழே கொடுமலூர் சேர்ந்த கனி அவர்களுக்கும் இங்கே எங்களையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அங்கங்கே அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பி அருண், உங்கள் பேர் என்னது, தினேஷ் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய நாடக கலை உலகில் நாரதராக வேடந்தாங்கி நடிக்கக்கூடிய தம்பி வெங்கடேசன், ஆவியூர் தம்பி கார்த்திகேயன், இன்னும் அன்பு தம்பிகள் மச்சான் டிஎம்இ மணிகண்டன் மச்சான் திருச்சியிலிருந்து வந்திருக்கிறது பாசமிகு என்று உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை கிராமிய பாடகர் டிஎம்பி மணிகண்டன் அவர்களையும், ஜி தமிழ் பிரகாஷ் அவர்களையும், கேமராமேன் இந்தியன் படம் பார்ட் 2ல அசிஸ்டன்ட் கேமராமேன் ஒர்க் பண்ணிய அன்பு மாப்பிள்ளை கணேஷ் செல்வம் அவர்களையும், உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அன்பு அண்ணன் ஸ்ரீதர் அவர்களையும் அன்போடு நமது கிராமத்தின் சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, நல்லது, வணக்கம். ஆமா, இப்ப கடைசி வேற 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, எண்ணெயை போட்டு தான் அடிப்பாங்க. அதனால அப்படியே போட்டுடலாமா? சொல்றேன் 2 பேரும் போடலைன்னா உங்களை தான் கூட்டிட்டு போவோம். அதுக்கு தான் கச்சேரியை விட்டு நான் எதுக்கு இங்க வந்தேன்? சரி, நான் என்ன நோக்கத்தோட வந்தேன்? சரி, இந்த மாடு காலைக்கு தெரியுது, நல்லா தெரியுது. எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன், என்ன காரணத்துக்கு வந்தேன்? அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி. சரியா? அரிசி விசிறுக்கரத்து சிங்காரி கொட்டு வைத்து அடிசி விசிறுக்கடுத்து சிங்காரி பொட்டு விட்டு அலங்கார தோரணையில் குட்டினி அளப்பறையா வரும்போதே ஒரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா, ஒரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா, ஓ பின்னாலே நான் வாரேன் முத்தம்மா, ஓ காதோரோ லாக்கு முத்தம்மா, என்ன சேதாரோ செய்யுதடி முத்தம்மா, போடு.
என்னாச்சு என்னாச்சு கொட்டேடி சட்ட கிழிஞ்சிருந்தா தெச்சு முடிச்சிடலாம். ஏண்டா ஏய் அந்த கப்பு எங்க இருக்குடா. அந்த கப்பு எங்க எங்க அந்த கப்பு தம்பி எங்கப்பா அந்த கப்பர் எடுத்துக்க சட்ட கிழிஞ்சிருந்தா தெச்சு முடிச்சிடலாம். குஞ்சு அடிய கம்மக்கர ஓரத்தில கண்ணாத்தா கண்டுக்காம போறி அடி முன்னத்தை அதிகமாக ஓரத்துல கண்ணாத்தா என்னை கண்டுக்காம போறீங்களே சின்னாத்தா. ராணி நம்மளெல்லாம் அவுட் ஆக்கிட்டு பெட்டிக்கார கடைசியா கூட்டிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். நீ அதுக்கு தானே லைன் பண்ற? தங்கச்சிடா. யாரா தங்கச்சி? ராணி. நீ பண்றத பார்த்தா தங்கச்சி மாதிரி தெரியலையடா. அடி படுத்தா உறக்கவல்ல அடிய குட்டி பாய் விரிச்சா தூக்கம் வரல. ஐயா அவன் பாய் விரிச்சிருவான் அவளை. அடி பைங்கிலிய ஒன்ன எண்ணி பச்சை தண்ணி குடிக்கவில்லை. படுத்தா உறக்கவல்ல பாய் விரிச்சா படுத்தா தூக்கவல்ல. அடி செக்கச்ச வந்தவளே கண்ணம்மா செக்கச்ச வந்தவளே கண்ணம்மா என் பக்கம் வந்து பேசினாக்க என்னம்மா செக்கச்ச வந்தவளே கண்ணம்மா என் பக்கம் வந்து பேசினாக்க என்னம்மா கண்ணோட காட்டுற காலி போல போடுற தவறிய முறுக்குற தாவி தாவி நடக்கிற பார்த்து பார்த்து பேசு கண்ணம்மா உன்னை பரிசமோட மாறே சொல்லம்மா பார்த்து பார்த்து பேசு கண்ணம்மா உன்னை பரிசமோட மாறே சொல்லம்மா போட போற போற என்ன இயக்கிற ஏட்டுக்கு பொட்டி அணிக்கிற எங்கும் புகழ் துவங்க எங்கும் புகழ் துவங்க ஆமராசே இங்கு நான் துவங்க ஆமா 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 அன்னையான சுந்தரியே யான தங்கமே அது போடு அவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய கண்ணமே எங்கோ புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க எங்கோ புகழ் துவங்க இங்கு நானும் நான் துவங்க அன்னையானே சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணோமே விட்டு விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. செல்லா செல்லா நான் சொல்றேன் எல்லாம் தூத்துக்கு போ. ஏய் வணக்கம் சொல்லு. ஏய், எல்லாம் வணக்கம் சொல்லு. சரி 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 ஏய் கரையே ஒழுங்கா கரகாட்டம் ஆடணும். ரெடியா போலாமா? சரிங்க சார். பள்ளிக்கூடம் படிக்க வந்தாய் பவுசாக கூட இருந்தாய் பள்ளிக்கூடம் படிக்க வந்தாய் பவுசாக கூட இருந்தாய் ஏய் ஏய் சாரி குருநாதனுக்கு கோவம் வந்துருச்சு. தெரியும் 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 சாரி சாரி ஏய் சர்ரா சர்ரா சரி 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 கோவப்படாதீங்க. கோபப்படாத கோபப்படாத பொறுமைசாமி, பொறுமைசாமி. தொழில் தொழில் குஞ்சிரபாதம் ஏன் கோவப்படுறீங்க? குஞ்சிரபாதம் அக்கா விழுந்தாலும் உயிரினு ஓட்டு. நானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே
பெட்டி மிருதங்கத்தை கும்பிட்ட சரி, அவன் வேற எங்கேயோ கும்பிட்டானே. அதெல்லாம் தொழில் சாமாங்க. சரி, செய்யும் தொழில தெய்வம் இல்லையா? செய்யும் தொழில தெய்வம். மணியண்ணனுக்கு சாமியம் பெட்டி, அவருக்கு சாமியம் மிருதங்கம், அவருக்கு சாமியம் ஆல்ரவுண்டு, அவருக்கு சாமியம் தாளம், இவங்களுக்கு சாமியம். அதுக்கு ஓ சாமான தொட்டு கும்பிடணும், எங்க சாமான தொட்டு கும்பிடணும். குருநாதா சொல்லு குருநாதா, குருநாதா அடிக்கடி கை கழுவி சந்தைக்கு போய் வரமுன்னு, சாப்பிட்டு கை கழுவி சந்தைக்கு போய் வரமுன்னு. எங்க ஓடுற? காலையில ஓடுனா தொப்ப குறையும்ல, அதுதான் ஒண்ணு. அதுக்கு உனக்கு இங்க தொப்ப குறையுது. எல்லாமே எது எது எங்க எங்க எப்படி எப்படி இருக்கணுமோ ஏதாவது தடுக்கிறக்கு ஏதாவது நண்டு இவனுக்கு கேட்டா தொப்புல இப்படி இருக்கு. தன்னானே நண்டு போட்டி 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 போட்டி. அந்த பிள்ளைக்கான நீ சூப்பர். ஓரின சேர்க்கையாளர் இருப்பா போல் இருக்கடா. அடே டேய் இந்தாடா, ஏன்டா என்னைய போட்டு ஏன்டா அடிக்கிற? உங்களை பண்ணதை நான் பார்க்கலையே. நீ பார்க்கலையா? நான் பார்க்கல. மறுபடியும் நீ முதல்ல இருந்து வா. இந்த ஒரு சொப்ப பாப்பீங்க. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது ஆசைய காத்துல தூது விட்டு ஆடிய பூக்குள்ள யாரு விருந்தாடி வந்தவன் சோழி பார்த்துக்கிட்டு இருக்காண்டா. உங்களை கனி என்ன எது கூட்டி வந்தாரு? அவரை சொல்லிதான் கூட்டிட்டு வந்தாரு. அவர் சொல்லிதான் என்னை கூட்டிட்டு வந்தாரு. என்ன கூட்டி வந்தாரு? நண்டு கச்சேரியில ஒன்றும் பண்ண முடியாது, நாடகத்துக்கு வந்தா எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி இங்க எல்லாம் நடக்குது. அந்த தொன்ன புத்தியில வந்திருக்கியா? அதுதான் நான் எதுக்கு வேற எதுக்கு இங்க காசுக்கு ஆசைப்பட்ட வந்தேன். காசே தர மாட்டாங்க. அதுதான் சும்மா தானே நமக்கு வந்திருக்கோம். ஃப்ரீயா நம்ம ஊருக்காண்டி நடிக்க தானே வந்திருக்கோம். ஆமா, இந்த வாய்ப்பு யாரு கிடைக்கும்? அதே இதுக்காகத்தான் வந்தேன். பொடி நடையா என்ன செஞ்சீங்க? இல்ல புள்ள இசு வந்து வெட்டிருச்சு, அதே கம்பியை பிடிச்சேன். மன்மதராஜா மன்மதராஜா கண்ணி மனசே இல்லாதே நாங்களே பாடுறோம், நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டு பாடவா? பாடுங்க பாடுங்க. அண்ணே, நீ பாடுற பாட்டுக்கு நான் வாசிக்கட்டு போனே. நான் பாடினால் யாரும் வாசிக்க கூடாது. பாடுங்க. ரெண்டு இல்லைன்னா ஒன்ன தொடவாமா போடு சொல்றேன். ஓம் பொந்துலன்னா நல்ல வேலை நான் செருப்படி வாங்க வச்சேன். என்னடா பண்ண? ரெண்டுல ஒன்ன தொடலாமோ பொந்துல அவன்
அவன் சொல்லாம தான்டா இருந்த, நீ தானே சொல்ற அடுத்தது. பணியாரம் சுட்டு தர்றியா? ஆப்பா ஆப்பா சுட்டு தரவா? அங்கடா இங்க எதுக்கு? நான் உங்களை காதல் பண்ணலான் இருக்கேன். தலைவா, ஓ அவங்க 2 வருட காலையும் இதுக்கிட்ட நீ பனியம் போடாதடா, சட்டை போட்டு வாடா, சட்டை போட்டு வாடான்னு அப்பவே உள்ள அடிச்சுக்கிட்டு சொன்னாங்க. வந்தாயா சொன்னேன். அதனால அம்மா வாங்க நன்றி பேசலாம். நன்றி. உங்களை காதல் பண்ணலான் இருக்கோம். என்னங்க தான் கூப்பிட்டீங்களா? ஏதோ மோகம் ஏதோ தாகம் நேத்து வர விரைக்கலையே. நிறைக்கலையா? நீங்க இதுக்கு தான் ராணியா போடணும், ஜெயப்பிரியா போடணும் சொல்லிடுறா. கையை விட்டு பருப்பு புடுங்குன போ. எனக்கு அந்த ஆளை தான் பிடிச்சிருக்கு. நீ ஆமா. அப்பையில இருந்து ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிற. வந்தால இருந்து அதுக்கு இந்த தானடா மாதிரி நான் முதுகவே நக்கிட்டு இருந்தீன்னா எப்ப பண்றது? நீ எதுக்கே முதுக நக்குன? புதுதா உப்பு அப்படியே நக்கிட்டு விடும். நான் வந்த காரணம் நிறைவேறிடுச்சு. போடுங்க. செஞ்சுட்டு போயிருங்க காதல. கரெக்டா செய்வோமா காதல? டியூட் பாருங்க, பாருங்க, சும்மா பாருங்க. அடியா. 18 வயசுல வருகின்ற காதல் பவரும் அதிகமடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமும் அதை விட இனிமையடி. 18 வயசுல வருகின்ற காதல் பவரும் அதிகமடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமும் அதை விட இனிமையடி. 18 வயசுல வருகின்ற காதல் பவரும் அதிகமடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமும் அதை விட இனிமையடி. உன்னை பார்த்ததுமே கவுதே, ஓ பவையில தான் விழுந்தேன். என் படிப்பையும் தொலைச்சு புட்டேன், என்ன பெத்தவள நான் மறந்தேன். 18 வயசுல வருகின்ற காதல் பவரும் அதிகமடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமும் அதை விட இனிமையடி. இருந்தபடி அந்த நாள் ஞாபகத்தை எந்த நாளும் மறவரடி. யாழிசையும் குழலையும் போலே காற்றிலே கலந்தபடி கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் நீர கரஞ்சாயடி. ஒன்ன மறக்க முடியலன்னு உனக்கு தாண்டி புரிய வைப்பே. நீ வரும் பாதையிலே பூவாக தேனாக பூத்திருப்பேன். 18 வயசுல வருகின்ற காதல் பவரும் அதிகமடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமும் அதை விட இனிமையடி. ஆலமரத்து விழுத கேளு, அழுத அது சொல்லும். அதுல உள்ள பறவைய கேளு, குழம்பு நேர அது சொல்லும். மழை நேர வானத்தை கேளு, மனதில் உள்ளதை அது சொல்லும். மடியில் உருண்ட விழிய கேளு, முத்தம் மகிழ்ந்தத அது சொல்லும். ஒன்ன நானும் கர முடிக்க இந்த சென்மம் போகாது. என்ன வந்து சேர்ந்து போட்டா 7 செல்வத்தில் வாழ்ந்திருப்போம். 18 வயசுல வருகின்ற காதல் பவரும் அதிகமடி. அந்த காதலுக்குள்ள இருக்கிற சுகமும் அதை விட இனிமையடி. அண்ணே என்னண்ணே அண்ணே உள்ளுக்குள்ள போய் உள்ள கூட்டிட்டு போய் என்ன செஞ்ச? ஒண்ணும் பண்ணிருக்காரு. சும்மா மோந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியா? என்ன செஞ்ச நீ சொல்லு. நான் என்ன செய்யறது? அதனால செய்ய முடிஞ்சா செய்யாதா? உள்ள போய் குத்து சண்டை எதுவும் போட்டியா? என்கிட்ட கெஞ்சினாருங்க. கெஞ்சினாரு. எதுக்கு எதுக்கு கெஞ்சின அந்த பிளேட்டை? அது வேர்த்துருந்துச்சா பூரா தொடச்சு விட்டேன். நீங்க கெஞ்சி புரோஜனம் இல்லை. தொடச்சு விடுறதுக்கு நீ என்ன துணியா? இல்ல அந்த வேர்வை ருசியா இருந்துச்சு பூரா அந்த நக்குன. எதையா நக்குன? நக்கி போயிற வர்றாரு. அடுத்து எனக்கு காதல் வந்துருச்சு. பாடுங்க உங்க காதல பாடுங்க.
மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இங்கு நீ இல்லாத மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே Kamanis everybody. மணி வாங்க மணி வாங்க செல்லம் செல்லம் என்ன இப்படி இருக்கு? ஹலோ ஹலோ இங்கு வருகை தந்து நாடகத்தை புதுக்கோட்டையிலிருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை டிஎம்பி மணிகண்டன் அவர்களும் அன்பு மாப்பிள்ளை ஜி தமிழ் சீசன் 2ல் விவசாயி மகன் அப்படின்னு பேரு பெற்று தமிழ்நாடு முழுக்க பிரபலமாகி பல வெளிநாடுகளுக்கு சென்று இசை பயணம் செய்து வந்த அன்பு மாப்பிள்ளை ஜி தமிழ் பிரபாஸ் அவர்களும் தென் தமிழகம் என்ற திரைக்காவியத்திலே பாடியுள்ள திரைப்பட பின்னணி பாடகர் அன்பு மாப்பிள்ளை டிஎம்பி மணிகண்டன் அவர்களும் இணைந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். அதனைத் தொடர்ந்து இங்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடக உலகின் ஜாம்பவான் அன்பு தந்தை வெங்கடேஷ் அவர்களும் தரக்கூடிய அற்புதமான பாடல் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு தியாகி இம்மானுவேல் சேகரனார் ஐயா புகழை சொல்லக்கூடிய அருமையான பாடலை கேட்டிருக்கிறார்கள். இந்த பாடல் நமது ஹலோ 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 செல்லாரி பிறந்தவரா தேவேந்திரகன மக்களுக்கு உழைத்தவரா மன்னாளும் நாயகனா நம்ம மல்லர் குலத்தில் பிறந்தவரா மண்ணை விட்டு மறைந்தாலும்
எங்கள் மனதை விட்டு மறையாத எங்கள் குல தெய்வமே உங்களை வணங்குகின்றோம், உங்களை வணங்குகின்றோம். ரத்தம் துடி துடிக்குது, ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. ஆனா ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. யாருக்குமே அஞ்சாதவர் எமனுக்குமே அஞ்சாதவர், யாருக்குமே அஞ்சாதவர் எமனுக்குமே அஞ்சாதவர், யாருக்குமே அஞ்சாதவர் எமனுக்குமே அஞ்சாதவர், யாருக்குமே அஞ்சாதவர் எமனுக்குமே அஞ்சாதவர். எதுக்கும் தலை குனிய மாட்டார் எதிரிகளை வேறறுப்பார், எதற்கும் தலை குனிய மாட்டார் எதிரிகளை வேறறுப்பார், எதுக்கும் தலை குனிய மாட்டார் எதிரிகளை வேறறுப்பார், எதற்கும் தலை குனிய மாட்டார் எதிரிகளை வேறறுப்பார். ரத்த 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 ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. ஆனா ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. சிந்துரத்து பொட்டு வச்சு சிவப்பு பச்சை வேட்டி கட்டி, சிந்துரத்து பொட்டு வச்சு சிவப்பு பச்சை வேட்டி கட்டி, சிந்துரத்து பொட்டு வச்சு சிவப்பு பச்சை வேட்டி, சிந்துரத்து பொட்டு வச்சு சிவப்பு பச்சை வேட்டி கட்டி, அஞ்சாத நட போட்டு வாராரையா இம்மானுவேல், அஞ்சாத நட போட்டு வாராரையா இம்மானுவேல், அஞ்சாத நட போட்டு வாராரையா இம்மானுவேல், அஞ்சாத நட போட்டு வாராரையா இம்மானுவேல். ரத்த 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 ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. ஆனா ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. வெள்ள மனசு கொண்டவரா வெள்ள சட்ட அணிபவரா, வெள்ள மனசு கொண்டவரா வெள்ள சட்ட அணிபவரா, வெள்ள மனசு கொண்டவரா வெள்ள சட்ட அணிபவரா, வெள்ள மனசு கொண்டவரா வெள்ள சட்ட அணிபவரா. ஐயனாரே ஐயனாரே போல ஐயா அஞ்சாமல் நடப்பவரா, ஐயனாரே போல ஐயா அஞ்சாமல் நடப்பவரா, ஐயனாரே போல ஐயா அஞ்சாமல் நடப்பவரா, ஐயனாரே போல ஐயா அஞ்சாமல் நடப்பவரா. ரத்த 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 துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. ஆனா ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. வெள்ள மனசு கொண்டவரா வெள்ள சட்ட அணிபவரா, வெள்ள மனசு கொண்டவரா வெள்ள சட்ட அணிபவரா. எமனுக்குமே பிடிக்கலையோ உங்களோட ராஜ்யமோ, எமனுக்குமே பிடிக்கலையோ உங்களோட ராஜ்யமோ. விண்ணையால நீ விண்ணுலகம் சென்றாயோ, விண்ணையால நீ விண்ணுலகம் சென்றாயோ, விண்ணையால நீ விண்ணுலகம் சென்றாயோ, விண்ணையால நீ விண்ணுலகம் சென்றாயோ. ரத்த 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 துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. ஆமா ரத்தம் துடி துடிக்குது, இம்மானுவேல் பேரை சொன்னா புல்லரிக்குது. 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 கைதட்டி ரசித்த அனைவருக்கும் கொண்டு விவரித்தாக்கி கொண்டு அன்பிற்குரிய தமிழன வேந்தர் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய போலை சொல்லக்கூடிய ஒரு பாடலை கேட்டிருக்கிறார்கள். அரசு ஊழியர் சார்பாக 500 ரூபாய் நன்பளிப்பு தந்திருக்கிறார். அன்பளிப்பு அளித்த அண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்போடு சொல்லிக் கொண்டு
500 ரூபா அன்பளிப்பு இருந்திருக்காங்க. ஆமா, எல்லாரும் ஷேர் பண்ணி தானே எடுத்துக்கணும். இல்ல ஏன் பெட்ரோல் செலவு அதிகமாயிருச்சோ? ஆமா, கார்ல வந்திருக்கான் புதுக்கோட்டையிலேருந்து நம்ம ஊர் நிகழ்ச்சிக்காக. அன்பிற்குரிய அண்ணன் கனி அவர்களுடைய அழைப்பினை ஏற்று அண்ணன் கனி அண்ணனும் நம்மளும் ஒரு நெருங்கிய சொந்த பந்தமாக அண்டுபாலா மாப்பிள்ளை பிரகாஷ் எல்லாருமே ஆமாம் எல்லாம் அவரோட ஒரு குடும்பமாக ஒரே ரூமில் ஒட்டி உறவாடி. நீ சொல்லு மச்சான், கொஞ்சி கொலாவி நீ தான் சொல்லுவேன், நல்லா சொல்லு. புரண்டு எடுத்து நம்மளோட கனி யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து நிறைய கலைஞர்களை வெளியே கொண்டு வந்த யூடியூப் சேனல். முதலையே நாடகம் இருக்கட்டும், கிராமிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையும் முதல்ல இணையதளம் மூலியமாக எடுத்து உரைத்த ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னா கனி அண்ணன் யூடியூப் சேனல். அவர் தான் எல்லாரையுமே வெளியே கொண்டு வந்தவர். நம்ம ஊரை சேர்ந்தவர் அன்பு அண்ணன். எங்களுடைய நண்பர்கள் இசைக்குழு அப்படின்ற யூடியூப் சேனலையும் அவர் தான் மெயின்டைன் பண்ணார், அவர் தான் ஆரம்பித்தார், அவர் தான் எங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தார். அன்பு அண்ணன் அவர்களுக்கு இந்த ருதுவான நேரத்தில் நல்ல ஜோராக கைதட்டுங்க பார்ப்போம். அதேதான் தமிழின வேந்தர் அன்பிற்குரிய அருமை அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுடைய புகழை சொல்லக்கூடிய ஒரு பாடலை கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அன்பிற்குரிய அருமை அண்ணன் வெங்கடேஷ் அண்ணன் அவர்களையும் அப்படியே சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படியே பாடக்கூடிய அருமையான பாடலாக உங்கள் மத்தியில் ஏதோ அடுத்த பாடலை அன்பு தந்தை நாரதர் வெங்கடேஷ் அவர்கள் தருவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, அட புண்ணியந்தான் செஞ்சிருக்கு கீழே கொடுமலூர் பூமி. ஆமா, கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, அட புண்ணியந்தான் செஞ்சிருக்கு. கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, அத புண்ணியந்தா செஞ்சிருக்கு திருநெல்வேலி பூமி, நம்ம திருநெல்வேலி பூமி. அழகா நடந்து வரும் அண்ணனி பாரு, அழகா நடந்து வரும் அண்ணனடி பாரு, இவர் வாண்டா என்னைக்குமே திருநெல்வேலி வேறு, இவர் வாண்டா என்னைக்குமே திருநெல்வேலி வேறு. கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, அட புண்ணியந்தா செஞ்சிருக்கு திருநெல்வேலி பூமி, அண்ணன் கேள்வி வாழும் பூமி. விவசாய மக்களுக்கு குரல் கொடுத்தவாறு, விவசாய மக்களுக்கு குரல் கொடுத்தாரு, விவசாய மக்களுக்கு குரல் கொடுத்தவாறு, விவசாய மக்களுக்கு குரல் கொடுத்தாரு. பசுமை புரட்சியினை வென்றெடுப்பார், பசுமை புரட்சியினை வென்றெடுத்தார். கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, கோவில்கள் கண்டதில்லை இப்படி ஒரு சாமி, புண்ணியந்தா செஞ்சிருக்கு திருநெல்வேலி பூமி, அந்த தேவி வாழும் பூமி. வாரரையா ஜான் பாண்டியன் வாரரையா, வாரரையா ஜான் பாண்டியன் வாரரையா, தாரரையா 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 வாக்குறுதி தாரரையா, தாரரையா வாக்குறுதி தாரரையா. ஆலயம் போட்ட தங்கம், ஆலயம் போட்ட தங்கம், அண்ணன் ஜான் பாண்டியன் சிங்கம், அண்ணன் ஜான் பாண்டியன் சிங்கம். ஆமா, பாளையம் போட்ட தங்கம் அண்ணன் ஜான் பாண்டியன் சிங்கம், அண்ணன் பாளையம் போட்ட தங்கம் அண்ணன் ஜான் பாண்டியன் சிங்கம். வாரரையா 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 ஜான் பாண்டியன் வாரரையா, தாரரையா வாக்குறுதி தாரரையா, தாரரையா வாக்குறுதி தாரரையா. பாளையம் போட்ட தங்கம், ஆமா பாளையம் போட்ட தங்கம் ஜான் பாண்டியன் சிங்கம், ஆமா பாளையம் போட்ட தங்கம் நம்ம ஜான் பாண்டியன் சிங்கம், பாளையம் போட்ட தங்கம் நம்ம ஜான் பாண்டியன் சிங்கம், பாளையம் போட்ட தங்கம் நம்ம ஜான் பாண்டியன் சிங்கம்.
என்ன கொடுங்க, எல்லாம் கொடுங்கண்ணே, வாங்கினேன். ஜான் பாண்டியன் அண்ணன் புகழை இல்லை பாடிய பாடலை பாராட்டி. இல்லை ஒன்று புரியல தம்பி எனக்கு. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ராமநாதபுரம் மாவட்டம் இணை செயலாளர் அன்பிற்குரிய அருமை அண்ணன் ஜெயமுருகன் இடையாத்தூரை சேர்ந்திருக்கக்கூடிய நேவர்கள் 500 ரூபா அன்பளை தந்திருக்கிறார்கள். வாங்க, நிறைய பேர் வாங்குவீங்களா? அன்பு அன்பு தந்தை நன்றி. அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அன்பு மாப்பிள்ளை DMB மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றி பெருமை சேர்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அன்பு மாப்பிள்ளை ஜி தமிழ் பிரகாஷ் அவர்களுக்கும் பொன்னாடை போற்றி பெருமை சேர்க்கப்படுகிறது. நிறைய அன்பளிப்பு கொண்டாந்து கொடுங்க. என்ன ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா, இருக்கிறது நிறைய பெண்கள் இருக்கிறீங்க. உங்களால் நிறைய பேர் யோசிக்கிறாங்க, அன்பளிப்பு எடுத்துகிட்டு வர முடியல, உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட வேணாம், கூச்சப்பட வேணாம். காசு இல்லாட்டினாலும் பரவாயில்ல, உங்கள் கழுத்தில் கிடக்கிறது, காதில் கிடக்கிறது, மூக்கில் கிடக்கிறது, எதை வேணாம். என்னத்தா சிரிக்கிறீங்க? எதை கழட்டி கொடுத்தாலும் வேணாம். காரில் வேற வந்திருக்கிறாங்களா, வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற அன்பு அன்பு தந்தை. இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? ஹலோ, என்ன மைக்கு? ஹலோ, இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? தியாகியும் அனுவேல் சேகரனாய் வாழ முடியுமா? இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? தியாகியும் அனுவேல் சேகரனாய் வாழ முடியுமா? இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? தேவேந்தர் குலத்தை காக்க பிறந்த தடுப்பணி தியாகத்தாடி வளர்ந்தது இந்த இளைஞர் கூட்டமே. தேவேந்திரர் குலத்தை காக்க பிறந்த தடுப்பணி தியாகத்தாடி வளர்ந்தது இந்த இளைஞர் கூட்டமே. செல்லூரிலே பிறந்த எங்கள் சமுதாய தலைவா, செல்லூரிலே பிறந்த எங்கள் சமுதாய தலைவா, தியாகியும் அனுவேல் சேகரனார் புகழை பாடவா, தியாகியும் அனுவேல் சேகரனார் புகழை பாடவா. இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? தியாகியும் அனுவேல் சேகரனாய் வாழ முடியுமா? இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? நாட்டுக்காக போர் முனையில் துப்பாக்கி ஏந்தினார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காய் தன் உயிர் நீத்தார். நாட்டுக்காக போர் முனையில் துப்பாக்கி ஏந்தினார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காய் தன் உயிர் நீத்தார். பரமக்குடி மண்ணில் வீரம் விதைக்கப்பட்டது, பரமக்குடி மண்ணில் வீரம் விதைக்கப்பட்டது, தியாகி அனுவேல் சேகரனாய் விதைக்கப்பட்டது, தியாகியும் அனுவேல் சேகரனாய் விதைக்கப்பட்டது. இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? தியாகியும் அனுவேல் சேகரனாய் வாழ முடியுமா? இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியுமா? புரியல? அரசு ஊழியர் சார்பாக அன்பளிப்பணியை பயன்படுத்தி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இன்று வணக்கம், நன்றி. இங்கே கிராமத்தின் சார்பாக எனது அன்பு தம்பி வெங்கடேசன் அவர்களுக்கு கிராம சார்பாக பொன்னாடை பெற்றப்படுகிறது.